ஹலோ, குட் மார்னிங். மணி 5:25 மழை தூர்ற மாதிரி சவுண்ட் ஆட்டம். மழை தான், வாசலிக்கிற வேலை இல்லை, தூரிட்டு இருக்குது. பேப்பர் கார் அவுட்டு மாதிரி ஆயிடுச்சு மேடம். தூருது. நல்லா சூப்பர் வாசம். மழை வேஞ்சி ஒரு மாதிரி நல்லா தொளிச்சு நெங்குன்னு வச்சுருந்தா பாருங்க எப்படியாவது. இன்றைக்கி வாசு தொளிக்கல, கோலம் மட்டும் போட்டேன். அதில் இருக்கிற அரிசி சாப்பிட்டுட்ருக்குறாங்க வேறு. வா தர்ஸ். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த கோலத்தில் இருக்கிற அரிசி பூரா சாப்பிட்ருவாங்க. பாவக்காய் மழை தூரங்காட்டி சூப்பராக தரும். அங்கே ஒரு காய், இது ஒரு காய் சொத்தையாட்டிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, மருந்து அடிக்காமல் இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு காய். 1 2 இங்கே ஒரு காய் 3. காய் தான் இருக்குது, பிஞ்சு இல்லை. கீழே வடந்திருக்கு பார்த்தாட்டி. இந்த இங்கே ஒரு காய். அப்படி வாரத்தில் ஒரு டைம் குழம்பு காய்கிறது வரல. இங்கே ஒரு காய். தண்ணி கிடந்து இத்து போயிடும். மேலேயே வச்சு விட்டுடலாம். கீழே தண்ணி மழை தூரிகிட்டே இருக்கிறனால அரிசி தண்ணிக்குள்ளே போட்டேன். போய் மாட்டை கட்டிட்டு வந்து அப்புறம் இந்த கிளைக்குள்ள வருது கிடக்கு. பார்த்திங்கன்னா சொரக்காய் பொரியல், பீட்ரூட்டு, முள்ளங்கி நான் கழுவி வச்சுருக்கிறேன். போலாமா தாங்க? பெரிய தம்பி எழுந்திரிச்சு பால் சாப்பிட்டாச்சு. இங்கே கையில் தொடுறாதாங்க, அதே போட்டுக்குவே அந்த சப்பலையவே. ஸ்கூலுக்கு கழுவிக்கலாவா? இதை எந்நேரம் மாட்டிட்டு மறுபடியும் போய் அதில் சேத்துல லேசம் மழை தூரி இருக்குது. ஏதாங்க சரி போட்டு வரியா? நான் போய் நீல கவர் எடுக்கிறேன். பால்கேன் ஒரு அலசல வச்சுட்டு ஏன் இன்னைக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கிறீங்க? ம் ம் தனியாம்மா இந்த மாடு குடிக்கிட்டு அதை ரெண்டையும் கட்டிட்டு வரலாம்.
இதில் முடிச்சு கட்டியிருக்கிறேன். கல் அடுக்கினது இந்த பாதி நிற்கிது வருங்க. மழை தூரிக்கிட்டே இருக்குங்காட்டி நிறுத்தி வச்சுருக்குறாங்க. ரெண்டாவது மாட்டை அவுக்க ஆரம்பிச்சாச்சு. பெரிய தம்பிக்கு ஒரே சந்தோஷம். வீடியோ எடுக்கிறதுக்காக நான் எடுக்கிறேன் அம்மா, நான் எடுக்கிறேன்ட்டு அப்பா வீடியோ எடுக்கிற பாடுறா. புடி உடச்சு போட்டு இருந்ததான் புடி உடைச்சு சொல்லுவான். இது ஒன்று பேசுவா, சும்மா வீடியோ ஓட்டிட்டு. என்ன சாமி வேஸ்ட்டு? லைட் ஆரும் போல அவனுக்கு தான். மாடெல்லாம் கட்டிட்டு வந்துட்டேன். பழைய சாப்பாடு டீம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சாப்பாடு வச்சுட்டேன். சாப்பாடு மட்டும் வச்சுருக்கிறேன். வந்து குழம்பு வச்சுருக்கேன். பாருங்க 7:50 ஆச்சு. பார்த்தா பட்டறையிலேருந்து போகிறேன். இது பிடிச்சி இங்கே வெட்டினதுக்கு மேய்ஞ்சிருச்சு வரலாம். ஹை இறங்க கீழே. இன்னொரு பக்கம் அவுத்து கட்டிட்டு போயிடலாம். ஒரு பக்கம் அவுத்து கட்டியாச்சு. தம்பி தாட்டி விட்டு தான் ஒரு நேரம் இருந்து கட்டியாச்சு. பீட்ரூட் அடிச்சு இன்னைக்கு அங்கே வந்து பீட்ரூட் செஞ்சு வச்சுட்டு சொரக்காய் செஞ்சது அதை வச்சுட்டு முள்ளங்கி ரசம் நேற்று வச்சதே இருந்தது அதை வச்சுட்டேன். கொஞ்சம் பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கிறேன். நைட்டு செஞ்சு தக்காளி சாப்பாடு வந்துருக்கு. இதோட சாப்பாடு ஒயிட் ரைஸ். காலையில் சாப்பாட்டு வேலை முடிஞ்சது. தம்பி குளிக்க வைக்கலாம். வேன் வேறு வந்துருச்சு. நீ அதிரடியா தங்க. பாய்மா. பாய். சூப்பர். பெரிய தம்பி வேன் வச்சுட்டு நானும் சின்ன தம்பி பட்டறை கிளம்பிட்டான். எல்லா பசங்களும் வீட்டுக்கு வந்துடுவாங்க சாப்பாட்டுக்கு. ஒரு பையன் மட்டும் வீட்டுக்கு போவான். ஆனால் சாப்பாடு எங்கள் வீட்டில் தான். அவனுக்கு 2 காலையிலையும் மதியம் நாங்கள் கொடுத்துருவோம். நைட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். பாருங்க நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னே. நானும் தாருக்கு சாப்பாடு தாங்க கும்மா இருக்குது. பாருங்க பாடி பில்ட்ரு பப்பி வாரா தள்ளிக்கலாம். பாருங்க பப்பி வாரா எப்படி போகுது பாரு. காலையில் மாடு கட்டுறதுக்கு பெரிய தம்பி. இப்போ சின்ன தம்பி அவருக்கு போகிறாரு வார். ஏதங்க சாணி கிடக்குதா? நீ எங்கே வலிக்கிற? அது வேண்டாம் வேண்டாம் தங்க. வேண்டாம் அது கிடந்துட்டு போகுது. வேணாம் அது கிடந்த அங்கே எடுத்து கொட்ட வேண்டாம். வா இந்த கல் எடுத்துகிட்டு போயிரு. நீ நான் கவத்தை அவுத்து கொடுக்குறேன். நீ இந்த மாட்டை கொண்டு போயிருவியதாங்க?
அங்கே கட்ட வேண்டாம் தாங்க, மேய்ஞ்சிருச்சு. அண்ணன் கொண்டாந்து காலையிலே கட்டியாச்சு. நீ தூங்குற, நீ தூங்கிட்டு இருந்த. இந்தா இரு, இந்த கவத்தை ஊத்துறேன். இது வேண்டாம். இது மாட்டு பேர் என்ன? என்னன்னு கூப்பிடுவ அதை? தங்க அதை என்னன்னு கூப்பிடுவ? இல்லை, என்ன மாடு அது? அம்மாயி மாடு. போங்க போகலாம். மேயுது, வா வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாங்குது. மேய்தா? சாணியா? கவுத்தில் அப்புறம் சாணி ஆகுது. நீ தான் வாங்கி நான் பிடிச்சிட்டு வரேங்கிற. கீழே தொடச்சிரு, கீழே தொடச்சிரு மண்ணில். இல்லைன்னா மரத்தில் தொடச்சிக்க, அந்த மரத்தில் போய். சரி, போய் கை கழுவிக்கல விடுங்க, போகலாம். பிடிச்சிட்டு போகலாம். காலுக்குள்ள விட்டுறாதங்க, அப்புறம் மறுபடியும் எடுத்து தருட்டா. போங்க. அது இருந்துட்டு போது, போய் கழுவிக்கல. பிடி, இங்கே பிடி, இதை பிடிங்க, இங்கே பிடிங்க, அப்போ தான் குமியாது. பிடி. போகலாம். கெட்டியை பிடிச்சிக்கு போகலாம். போதங்க. சரி, பார்க்கலாம். வீடியோ எடு பார்க்கலாம். இரு, அங்கே இரு. அங்கே பிடிக்கணும், அங்கே பிடி. இங்கே கண்ணுக்குட்டி தான் பிடிக்கணும். அங்கே நிற்கணும், வர தேவையில்லை. எங்கே அம்மாயி தெரியுறா? அதில் தெரியுறா அம்மாயி? அம்மாயி தெரியுறா? வீடியோ செல்ல இங்கேயே கொண்டு வந்துருவேன். எங்க இருக்காங்க? இதான் புடி. சரிங்களா? பாருங்க, 10:40 ஒருத்தர் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. அதை பார்க்க போகிறோம். அது யாருங்கிறது உங்களுக்கு அப்புறம் லாங் வீடியோவில் சொல்கிறேன், எப்படி உறவுங்கிறது. பாருங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு இலந்த விட வாங்கிட்டு பாருங்க. பாருங்க, மில்லில் தான் என்ன வாங்குவேன். பேக்கரி போயிட்டு அப்புறம் மில்லுக்கு அப்படி வாங்கிட்டு போயிடலான்ட்டு இங்கே வந்துட்டோம். தம்பி 2 பேர்த்துக்கு நல்லெண்ணெய் சூப்பராக இருக்குது. 1 கிலோ போகுது. பச்சை பயிர் கிலோ எவ்வளோடா? தாங்க 130. வேற என்ன வேணும்? மாவு இது வேண்டாம். அதில் இருக்குதுங்க. கடலெண்ணெய் 1200, பச்சை பயிர் 2 கிலோ 260, நல்லெண்ணெய் 450. நல்லெண்ணெய் 450 1 லிட்ரு. 450. தம்பி 2 பேர்த்துக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு தனியாக உங்களுக்கு எவ்வளோதாங்க? 2010 ரூபா. 2000 ரூபா. பாருங்கள், கண் ஆப்ரேஷன் பண்ண அக்காவை பார்க்க வந்துட்டோம். வீட்டில் இந்த அக்கா மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க மருமக வேலைக்கு போயிட்டாங்க. இல்லை, தோட்டத்தில் தான் நாங்கள் சொல்லிகிட்டே வரல, சொல்லாமையே வந்துட்டேன். இன்றைக்கி கூட 13 நாள் ஆயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணி. சரி, கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு மறுபடியும் விளாண்டுட்டு, இல்லைன்னா அப்போயே வந்திருப்போம். சரி, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு லேட் பண்ணி வந்தேன். நான் வரையில் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க 6ன்னு சொல்கிறேன்னு. இப்போ நாங்கள் 28 வருஷம் ஆகுது சொந்த வந்தியெல்லாம் விட்டுட்டு வந்து. ஆனால் இவங்க டிராக்டர் நாங்கள் இவங்களது காடு உழவு ஓட்டுறது நாங்கள் தான் எப்போ இங்கே வந்தோமோ அப்போ இருந்து எங்களை தான் விடுவாங்க, நாங்கள் தான் ஓட்டுறோம். என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணப்போ இங்கே ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட தான் சொன்னேன், எங்களுக்குன்னு யாரும் இல்லை, இது செய்கிறக்கு என் பொண்ணு குடிசு கட்டணும் அப்படின்னு சொல்லி அழுத. அப்போ இந்த அக்கா சொன்னாங்க ஒரே வார்த்தை, அது அக்கா தான் சொன்னாங்க, எனக்கு பசங்க 2 பேர் இருக்கிறாங்க, அவங்கள விட்டு நான் எல்லாம் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு இந்த அக்கா சொன்னது இப்போ சொன்ன மாதிரி இருக்குது. அப்போ சொல்கிறாங்க எல்லாம் என் பையனே செய்வாங்க 2 பேர் அப்படின்ட்டு. அக்கா பசங்க 2 பேர் தான் குடிசை கட்டினது, பட்டம் கட்டினது, கல்யாணத்துக்கு பட்டம் எங்கள் பசங்களே விட்டு கட்டுற அப்படின்னு அக்கா கட்டி பசங்கக்கிட்ட சொல்லி பசங்க செஞ்சாங்க எல்லாமே. ஏன்னா ஆபத்துக்கு தான் உதவுறாங்களா அவங்கள என்றைக்கு நான் நினைப்பேன்.
எல்லாத்துக்கும் அப்படி தான் சொல்கிறேன். நல்லா சந்தோஷமாக இருக்கையில் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது, நான் அதை பண்ணுறது அது வேஸ்ட்டு. அப்போ ஒரு அனாதையாக நான் இருந்தப்போ வந்து இவங்க தான் நாங்கள் அப்படி அழுத எல்லா உறவுகளும் இருந்து எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் பண்ணின தப்பு அது மற்றவங்கள சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லோரும் பாசமாக தான் இருப்பாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் நான் பண்ணாத தப்பு அது ஒன்று பண்ணிட்டோம், லவ் மேரேஜ் பண்ணினது. அதனால் யாரும் வர்றதில்லை, பேசுகிறது இல்லை. நானும் அவங்ககிட்ட யார்கிட்டையும் பேசுகிறதில்ல. நம்ம வந்து திருப்பி அவங்ககிட்ட ஏன் பேசணும்னு விட்டாச்சு. அப்போ அந்த அக்கா சொன்னாங்க எல்லாம் நாங்களே பண்ணுறேன்னு. இன்னும் பசங்க 2 பேர் பிறந்து 2 பேர்த்தையும் அவங்க தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளை விருந்து இவங்களையும் போட்டு. ஆனால் எங்கேயோ இருந்து இவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் உறவுங்க முறையில் 25 வருஷத்து பழக்கத்தை வச்சு எல்லாம் இவங்களே பண்ணிட்டாங்க. இதை நினைக்கவே இப்போ நினச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி அது. காசு பணம் எனக்கு அப்புறம் கடவுள் உண்ணியத்தில் எனக்கு, ஏன்னா பணங்காசை பற்றி எனக்கு கடவுள் குறையில்லாமல் இருக்குது. அது இப்போ லாங் வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு அந்த கவலை இல்லை. எனக்கு உறவுகள் நிறைய வேணும். அதுக்காகவே நான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் பேசவே முடியாது. சரி காலை பார்த்துட்டு போலான்ட்டுங்கிறது வந்து பாருங்க என்னமோ சொல்லிட்டு வருது. கருவேப்பிலை சூப்பராக இருக்குது. அக்கா வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வர பழம் பாருங்கள், இதான் சூப்பராக இருக்குது பழம். சூப்பர். கருவேப்பிலை ஓடிச்சு போயிடலாங்க. 1:10 வீடே வந்தாச்சு. மதிய சாப்பாடு வைக்கணும். மதிய சாப்பாட்டுக்கு சாப்பாடு வச்சுட்டேன். கத்திரிக்காய் அரிஞ்சிட்ருக்கிறேன், சின்ன வெங்காயம் வச்சுட்டேன். எனக்கு அருகாமனையில் தான் அரிஞ்சு, கத்தியில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு வாரமாக பருப்பையே செஞ்சு எங்களுக்கே வேர்த்து போச்சு. பசங்களுக்கு டெய்லியும் போட்டிங்கனாலும் பருப்பு சாப்பிடுவாங்க. இங்கே காலையில் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் வச்சு கட்டுறதுக்கே சரியாயிருக்கு டைம். அது ரெடியாக வந்து இன்னும் நம்ம கடுப்பு வேலையாக இருக்கணும், இல்லைன்னா வெளியில் கடுக்கிற வேலை எப்படியோ ஒன்று முதல்ல ஏதோ கொஞ்சம் வந்து சமைச்சு வேலை முடிஞ்சதுட்டு ஓடிடுது. பருப்பு டக்குன்னு விசில் விட்டால் வேலை முடிஞ்சுது. வெலை கட்டுறதுனால வெங்காயத்தை உரிச்சு வச்சுருவேன். இன்றைக்கி நாங்கள் போன பக்கம் முதலே கூப்பிட்டு சொல்லியிருந்தால் தோட்டத்து வேலைக்கு போயிருக்கமாண்டா. அப்படி இந்த மதியம் சமைச்சு வச்சுருப்பாங்க. இப்போ ஃபோன் பண்ணி சொல்லுங்காட்டி ஒரு மாதிரி சொல்லணும், கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமல்லங்காங்கிற அளவுக்கு பேசிட்டு கிளம்பும். நேற்று வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம்மா. நேற்று நாட்டுக்கோழி செஞ்சு வச்சுருந்தேன். நீங்கள் வரேன், நான் நேற்றே போகலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் சம்மந்தி நேற்று ஊருக்கு போயிட்டாங்க. சரி அவங்களும் வந்து பார்க்கணும், அதுக்காக வெயிட் பண்ணி இன்னைக்கு போனோம். ஆயிடுச்சு. எனக்கு இருக்கிற காயெல்லாம் இன்னைக்கு கூட முடிஞ்சது பாருங்களேன். இன்னைக்கு சந்தையில் வாங்கிட்டு வந்தேன். கத்திரிக்காய் தான் லாஸ்ட்டு. யூடியூப் ஆரம்பித்தது வந்து வருமானத்துக்காக இல்லை. ஏன்னா எங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் யூடியூப் ஆரம்பித்து தான் என் பொண்ணுக்கு செய்யணுங்கிறத, என் பேரனுக்கு செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு நிறையா பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஆசை ரொம்ப இருந்துச்சு. மொத்தத்தில் உறவுகள் வேணுங்கிற அதிக ஆசை இருந்தது. இப்போ கவுந்தப்பாடி ரொம்ப நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி கூட பருப்பு டெய்லி இதையே அம்மா அக்கா அப்படிங்கிறது ஒரு அதிசயம். ஏன்னா அதுதான் உண்மை உறவு. இந்த கூட பிறந்தவங்கெல்லாம் சொல்கிறத விடவே மற்றவங்க வந்து நம்மளை ஒரு உறவாக சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் என் ஒன்றுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுதான் சொல்லிச்சு, ஏங்க யூடியூப் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, இல்லைன்னா
குழப்பிகிட்டே இருப்பீங்க. எனக்கு பார்த்தா இப்போ உறவுகள் எத்தனால தெரிவிக்கல, இப்போ யாராவது இப்படி உறவு வேணும் ஏதோ விசேஷம் தான் தோணும். சரி நம்மளுக்கும் இப்படி ஒரு உறவு இருந்தாகுமா அப்படிங்கிறது. கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு என்னால் முடிஞ்சது எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு செய்கிற அளவுக்கு திறமை இருக்குது. எந்த உறவாக இருந்தாலும் கேளுங்க. ஏதாவது கொஷின் கேட்குற மாதிரி இருந்தாலும் கேளுங்க, நான் எதுக்கு பதில் சொல்கிறேன். உங்கள் உறவுக்கார முறையாக என்னை நினச்சிக்குங்க. கண்டிப்பாக எல்லாம் குருநாசாமி கோயிலுக்கு வாங்க. வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, அப்படியே சொல்லிடுறேன். நானும் வரைக்கிச்சு நீ தவிடு காட்டணும். மணி 2 மணி 2:15 ஒரு பக்கம் போகிறோன்னா நம்ம வேலையிலையும் பார்த்துட்டு வந்துடலாங்கிறக்கா. பார்த்தீங்களா இன்றைக்கி எண்ணெய் இல்லை, எண்ணெய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு சுத்தமாக மோயிற அளவு கொடுக்க மாட்டேன். ஒரு 2 லிட்டர் இருந்துச்சு. சரி போகிறதே போகிற எல்லாம் பக்கம்தான். அந்த இடத்துக்கு அப்படி கொஞ்சம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான். சரி வாங்கிட்டு வந்துடலான்ட்டு கடைசியாக வணக்கிடுவேன். தண்ணி ஊற்றாம வணக்கலாம். அடி பிடிக்குது. வாங்க மதிய சாப்பாடு ரெடி. பாருங்கள் ஒயிட் ரைஸு, முருங்கைக்காய் சாம்பார், முள்ளங்கி, பீட்ரூட்டு, சுரைக்காய், கத்திரிக்காய் நல்லா சூடாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். பாருங்க மணி 4:10. கடுத்துற வேலையெல்லாம் முடிஞ்சுது. பால்காரனே இன்றைக்கி பால் எடுத்துகிட்டு போயாச்சு. தம்பியும் வந்துட்டான். இப்போ சர்வீஸ்க்கு வண்டி வந்திருக்குன்னு ஃபோன் பண்ணாங்க. கிளம்பி போயிட்டுருக்கிறேன். தம்பிக்கு பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து 1 வாரம் லீவு. குருநாத சுவாமி கோயில் லீவ். அதனால் சரி குளிச்சுட்டு வரேன்ட்டு கிளம்ப சொல்லிடுச்சு. நான் கிளம்பி போயிட்டுருக்கிறேன். நைட் குட்டிப்பேன். சர்வீஸ்க்கு வந்தாச்சு. இன்னொரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா டல்லாக தான் இருக்குது. வண்டி வராது. ஏன்னா குருநாசாமி கோயிலுக்கு எல்லாம் இதுக்கு போயிடுவாங்க கோயிலுக்குள்ளே. அதனால் நோம்பியெல்லாம் முடிஞ்சது அதிகமாக வண்டி வரும். இன்றைக்கி காலையிலேருந்து 2 வண்டி தான் அடிச்சிருப்பாங்களாட்டு. இப்போ வண்டி அதிகமாக இருக்குங்காட்டி வந்துட்டு மாதிரி. மணி 4:50. பெரிய நவியும் அப்சியும் வந்தாச்சு. சந்தை கூடையோடு வந்துட்டாங்க சந்தைக்கு போகிறக்கு. இப்போதான் வராங்க. டீ கொண்டாந்தாச்சு. நானும் தம்பி டீ குடிக்கிறேன். தம்பி குடிக்கணும். வாங்க டீ சாப்பிட்லாம். டீ குடிச்சிட்டு சந்தை கிளம்பணும். பாதி வண்டி கிளம்புனேன் பூரா சரி அப்படியே வா சந்தைக்கு போயிட்டு வந்துடலாங்கிறாங்க. கிளம்பிடுவேன். பெரிய தம்பி தான் சந்தைக்குள்ளே வந்தாச்சு. நான் கிளம்பிக்கிறேன். சரி போயிட்டு வாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறாங்க. நான் சர்வீஸ்க்கு வண்டி இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்துருச்சாமா 6. சரிப்பா. ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் ஆகும் பாருங்க.
இப்படி வெள்ளை வண்டி வந்துச்சுன்னா வேலை அதிகமாக செய்யணும் பாருங்களேன். அவனும் பையன் தேய்ச்சே இருக்கிறா, நானும் இன்ன வரைக்கும் அடித்தாச்சு. இன்னொரு தாத்தா வருவார், அவர் இன்னைக்கு வாரம் வரைக்கும் ஆற்று தண்ணி வரேன்ட்டு தாத்தா 5 மணிக்கு கிளம்பிட்டார். அதுக்கு சந்தையிலேருந்து அவசரமாக வந்துட்டேன். அதுக்கு நான் பிடிச்சேன். வெள்ளை வண்டி பார்த்திங்கன்னா அழுக்கு தேய்க்க அது ஒரு மாதிரி இருக்கும் கலர். போய் மணி 6:40 ஆயிடுச்சு, கிளம்பிட்டோம். இன்னும் வண்டிக்கார் வரல, அதனால் பையன் வெயிட் பண்ணிட்டு வரும். ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வந்தால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி பையன் வெயிட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வரேன்ட்டான். நான் கிளம்பிட்டு வரேன். கரெக்டாக 6:40 வந்துட்டேன். மாடலாவது கட்டிட்டு தான் வீட்டு போகணும். மாடலை செட்லேயே கிடக்குது வேறு. 4 மணிக்கு கட்டிட்டு போனது. நல்லா எப்படா வருவான்னு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க தலை தூக்கிட்டு. சாணியெல்லாம் அப்படியே கிடக்குது, மிதின்னு மிதிச்சு. வலிக்கா விட்டா வேறு எப்படி இதாக கிடக்கு. வண்டி அவசரமாக கூப்பிடாதான் எல்லாம் வலிச்சு கூட்டிகிட்டு தான் போயிருப்பேன். டக்குன்னு வாங்கட்டி பாரு, சாணி வர அப்படியே கிடக்குது. சரி கடுத்துற வேலையை ஃபஸ்ட்டு முடிக்கலாம். மணி 7 ஆகி போச்சு, கடுத்துற வேலை முடிஞ்சது. உணவு கட்டியாச்சு. தம்பி எடுத்து வைக்கலன்னா வரைக்கும் இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்கு பாருங்களா அவசரமாக. மிளகா காம்பு வாங்கிக்கா. ஓகே. பாருங்கள் வீடு வந்துட்டு சமையல் வேலையில் எங்கள் வீட்டுக்காரரே முடிச்சு வச்சிட்டாங்க. ஒயிட் ரைஸு, தக்காளி சாம்பார். எண்ணெய் மட்டும் எப்படி நிற்கிதுன்னு பாரு, சூடாக. தோசை, தம்பி 2 இடத்துக்கு தக்காளி வணக்கிருக்கு காரம் இல்லாமல். இந்த சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தது மெதுவடையும் பப்ஸுங்க. இன்னைக்கு டிஃபன் இவ்வளோ தான். வாங்க சாப்பிட்லாம். எங்கள் லாங் வீடியோ பார்க்குறது எதாவது டவுட்டாக இருந்தால் எது இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். அப்படியே குட் நைட்னு சொல்லிடுறேன். குட் நைட்.